ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எங்கடா ரொம்ப நாளாக வீடியோ போடாத ஆள் காணாத போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாக ஒரு சின்ன வேலைங்க, அதனால் வீடியோ போடல. இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ ஸ்டார்டிங் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு பெரிய வண்டியெலாம் கொண்டு வராமல் ஏன் சின்ன வண்டி கொண்டு வந்திருக்குன்னா, நம்ம டே டு டேயில் யூஸ் பண்ணுற வண்டி எவ்வளோ மைலேஜ் தருதுன்றது நம்மளுக்கு தெரியல. எனக்கும் தெரிஞ்சுக்கின்னு விருப்பமாக இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி இந்த வண்டி மைலேஜ் செக்குக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கைஸ், ஒரு கைனி ரெக்வஸ்ட்டாக கேட்டுருங்க கைஸ், யாருமே வந்து டேங்க் ட்ரை பண்ணி ஓட்டாதீங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ட்ரைவில் ஓட்டும் போது ஃபியூல் பம்ப் வந்து எம்டியாக ஓடும்போது அதை ஃபியூல் பம்ப் வந்து சீக்கிரமாக போயிடும். நிறைய பேர் கேட்பீங்க, எங்கடா போனால் ஒரு 2 மாதமாக நல்லா வீடியோ போட்டுருந்தேன், நல்லா கொடுத்துட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு 2 மாதமாக 3 மாதம் வீடியோ சுத்தமாக நம்ம சேனலில் ஏன் வரலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒர்க் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருந்தாலும் வர முடியல. ஸோ கைஸ், இனிமேல் ரெகுலராக எல்லா வண்டியோட வீடியோ, பர்ஃபார்மன்ஸ் வீடியோ, மைலேஜ் வீடியோ நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணுறது மொத்த வீடியோவுமே நம்ம போட போகிறோம். இனிமேல் ரெகுலராக போட போகிறோம். நம்ம வந்து புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம் கைஸ், ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது தான். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ புதுசாக வந்து நேம் சேஞ்ச் பண்ணி இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபுல் வீடியோ எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். யூடியூப் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா பயோலேயே இருக்கும். மறக்காமல் டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்க்குற 100 பேரோ 200 பேரோ மறக்காமல் அதில் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ். ஆல்மோஸ்ட் பெட்ரோல் காலி ஆகிடுச்சு. ஃபுல் ட்ரை கைஸ், ஸ்டார்ட் கூட ஆகலை, அவ்வளோதான் கூட இல்லை. கரெக்டாக 1 லிட்ரு, ஐயோ அதுலேயும் கொஞ்சம் கீழே ஊற்றிருச்சு. 100 பெட்ரோல் தான், 1 லிட்டரும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு கைஸ். மிச்ச பெட்ரோலும் இப்போ கொஞ்சம் கீழே ஊற்றிருச்சு. பார்ப்போம் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்ட்டு. கைஸ், எடுத்துகிட்டு அந்த 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி ஆகிடுச்சு வெற்றிகரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு பியை வந்து ரீசெட் பண்ண போகிறோம் கைஸ். ட்ரிப்பு பி வந்து வெற்றிகரமாக ரீசெட் பண்ணியாச்சு. ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா 29,833. டைம் பார்த்தீங்கன்னா 12:52 ஆயிடுச்சு கைஸ். ஆல்மோஸ்ட் 7.5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்லேயே ஓட்டியிருக்கோம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக என்ஹெச் இருக்கிறோம் கைஸ். இப்போ என்ஹெச் தான் மேக்ஸிமம் நடுவில் அங்கங்கே வில்லேஜ் ரோட்ஸ் வரும். பார்ப்போம் அந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் தருதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆவலாக இருக்கேன். ஸ்கூட்டி எப்பயுமே ஸ்கூட்டி எடுத்துக்கோன்றாங்க நிறைய பேர். உங்கள் நண்பர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்கூட்டியாக தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. கேட்டால் மைலேஜ் வருண்டான்றாங்க. சரி, எவ்வளோ தான் மைலேஜ் தருதுன்னு நீங்கள் பார்த்துருவோம் கைஸ். அவள் தான் கைஸ் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ஹெச் ஏரியாச்சு. இருங்க, எவ்வளோ மைலேஜ் வருன்றதை பார்த்துருவோம் இன்றைக்கி. அதுக்காக நான் மைலேஜ் எடுக்கிறதுக்காக ஒரு 40-50 வரப்பட மினிமம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ 55 ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ என்னாச்சுனால ஒரு 70 ப்ளஸ் ஒரு 70 to 80 ஓட்ட போகிறேன். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னு வச்சிங்களேன், ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான பைக் இருந்தால், ஒரு மைலேஜ் தர ஓரியன்டான பைக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 70, 65 இதே மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இதில் வந்து ஈக்கோ பவர்னு 2 ஆட்டோமேட்டிக் மோடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பவர் மோடில் போயிட்டுருக்கு. நம்ம த்ராட்டல் எவ்வளோ கொடுக்குமோ அது அந்த மாதிரி பெட்ரோலில் போகும். பெட்ரோல் நம்மளுக்கு அதிகமாக போகும்போது இங்கே பாருங்கள், இப்போ ஈக்கோ மோடு இப்படி மாறி தான் ஒர்க் ஆகுது. 35 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் பக்கம் கவர் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். 7.5 கிலோமீட்டர் வந்து வில்லேஜ் ரோட்லேயும் பேலன்ஸ் இது வரைக்கும் இப்போ என்ஹெச் ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து மிக்சட் ரோட்டு. இது வந்து என்ஹெச்சும் கிடையாது, இந்த ரோடும் கிடையாது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரோடு தான். பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் தருதுன்றது. வண்டி வந்து ஒரு 44 கிலோமீட்டர் பக்கம் ஓடிடுச்சுன்னு ஒரு சின்ன ஜர்க்கு கூட எனக்கு இன்னும் டியர் என்டார் கோனர்ஸ். உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்டாக இருக்குமா இருக்காதான்றது இறங்கே தெரியாது கைஸ். வண்டி பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக ஒரு சின்ன லேக் இப்போ தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் எவ்வளோ தூரம் ஓடுன்னு தெரியல அந்த சின்ன லேக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் தான் போடுறோம். சப்போஸ் டிராஃபிக்கில் போய் காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் டோட்டலாக 55.5 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. என்டார்க் 125 சூப்பர் ஸ்கோர் ஸ்பெஷல் எடிஷன். கைஸ், வண்டி நல்லாவே அடைக்குது, பார்க்கலாம். 2வது ஜர்க்காக இன்னும் வண்டி ஆஃப் ஆகலை. 2 டைம் ஜர்க் ஆகிடுச்சு கைஸ். 56 ஓடி இருக்குது இது வரைக்கும் டோட்டலாக. அடுத்த ஜர்க்குக்கு போய் நின்றுக்க போது அது வேறு பயமாக இருக்குது கைஸ். கஷ்டம் வேறு ஏதாவது ரோட்டை தூந்துருவோமோ கைஸ். வெற்றிகரமாக முடிந்து விட்டது சோலி. லாகாகி 55 லாகாக ஆரம்பிச்சிச்சு கைஸ். லாகாக ஆரம்பிச்சு இப்போ 1.5 கிலோமீட்டர் பக்கம் ஓடிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், சோலி முடிஞ்சு. அவ்வளோதான் கைஸ், வண்டி சுத்தமாக சோலி முடிஞ்சிருச்சு. மொத்தமாக இது வரைக்கும் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 56.5 கைஸ். இது வரைக்கும் டோட்டலாக வண்டி எவ்வளோ ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா
1 லிட்டர் பெட்ரோலுக்கு 56.5 வந்துருக்கு கைஸ். மறக்காமல் என்டையர் ஓனர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வண்டியோட மைலேஜ் எவ்வளோ வருதுன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பேலன்ஸ் இருக்குது 1 லிட்டர் எடுத்து ஊற்றிட்டு நம்ம அப்படியே கைஸ் வெற்றிகரமாக மைலேஜ் வீடியோ முடிஞ்சு. பட் யூடியூப்பில் வந்து ஃபுல் வீடியோ ஓரளவுக்கு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வரும். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே தான் கைஸ் வரும். ஃபுல் வீடியோ வேணுன்றவங்க வந்து மறக்காமல் நம்மளோட இதில் வந்து இன்ஸ்டா பயோவில் யூடியூப் சேனல் லிங்க் இருக்குது. மறக்காமல் அதை டச் பண்ணி உள்ள போய் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போட்டுருங்க மக்களே. நெக்ஸ்ட்டு எந்த வண்டியோட மைலேஜ் போலன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பேசிக்காக இப்போ ஸ்கூட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் நிறைய வண்டி வீடியோ போட்டிருந்தோன்ட்டு. ஸோ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கேப் விட்டு ஆரம்பிக்கிறதுனால ஒரு மங்களகரமாக ஸ்கூட்டிலேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு ஸ்கூட்டிலேருந்து ஆரம்பிச்சாச்சு கைஸ். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக வண்டி ஓட்டி எஃபர்ட் போட்டு பண்ணுறேன். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணலாலும் பரவாயில்ல மக்களே, தயவுசெய்து டிசப்பாயின்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. ஓகே பாய், நன்றி, வணக்கம்.